இந்திய பெருங்கடலின் ஆழத்துல கிட்டத்தட்ட $116 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்ட புதையல் இருக்கு. ஆனா இது தங்கம் வைரம் மாதிரி ஒரு புதையல் அல்ல. அதைவிட பல மடங்கு மதிப்புள்ள ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கனிம வளங்கள். இந்த பொக்கிஷத்தை ஆய்வு செய்யறதுக்கான பிரத்யேக உரிமையை இந்தியா வாங்கியிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு போட்டியா சீனாவோட நிழலும் இந்திய பெருங்கடல் மேல பெருசா விழ ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஆசியாவின் இந்த இரண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல கடலுக்கு அடியில ஒரு புது ஆபத்தான சதுரங்க ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாரு? சீனாவோட தந்திரங்களை இந்தியா எப்படி தடுக்க போகுது? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பேசுற இந்த $116 பில்லியன் புதையல் வேறொன்னுமில்லை, பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் எனப்படும் ஆழ்கடல் கனிம கட்டிகள் தான். பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற இந்த கட்டிகள் கடலுக்கு அடியில பல்லாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவுல கொட்டி கிடக்குது. நிக்கல், கோபால்ட், டாமரம், மேங்கனீஸ்னு இன்னைக்கு உலகத்துக்கே தேவையான பல அரிய கனிமங்களோட ஒரு அட்சய பாத்திரம் இது. நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்கள், எலக்ட்ரிக் கார்களோட பேட்டரிகள், ஏன் அதிநவீன ராணுவ தளவாடங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் மூலப்பொருள். சர்வதேச கடல் படுகை ஆணையம் மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில சுமார் 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த வளங்களை ஆய்வு செய்ய இந்தியாவுக்கு பிரத்யேக உரிமையை கொடுத்திருக்கு. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த பகுதியில மட்டும் சுமார் 380 மில்லியன் டன் கனிம கட்டிகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதுல 4.7 மில்லியன் டன் நிக்கல், 4.29 மில்லியன் டன் தாமிரம், 0.55 மில்லியன் டன் கோபால்ட் அடங்கியிருக்கு. இது சர்வதேச கடல் பரப்புல இருந்தாலும் இந்த இடத்துல இந்தியாவை தவிர வேறு யாரும் ஆய்வு செய்ய முடியாது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் நீல பொருளாதாரம் எனப்படும் கடல் சார்ந்த பொருளாதாரத்துல இந்தியாவை ஒரு சூப்பர் பவரா மாத்த போற சாவி. பிரிவு 1, நீல பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பிரம்மாண்ட திட்டம். நீல பொருளாதாரம் அப்படின்னா சும்மா மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, கடலோட வளங்களை அதனோட சூழலுக்கு பாதிப்பு இல்லாம பயன்படுத்தி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பல மடங்கு பெருக்கிறது. இப்போதே இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 4% கடல் சார்ந்த தொழில்கள் மூலமா தான் வருது. நம்ம நாட்டோட 95% சர்வதேச வர்த்தகம் கடல் வழியா தான் நடக்குது. இந்த கடல் வளங்களை முழுசா பயன்படுத்தத்தான் இந்தியா ஆழ்கடல் திட்டம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டத்தோட ஒரு மாபெரும் மைல்கல் தான் சமுத்திரயான். இந்த திட்டத்தின்படி கடலுக்கு அடியில சுமார் 6,000 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஆழத்துக்கு 3 வீரர்களை அனுப்பி ஆழ்கடல் கனிமங்களையும் உயிரினங்களையும் ஆய்வு செய்ய போறாங்க. மத்ஸ்யா 6000 என்று பெயரிடப்பட்ட இந்த நீர்மூழ்கி வாகனம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு உயர் தொழில்நுட்பம். சமுத்திரயான் திட்டம் முழுமையா வெற்றி பெற்றா அந்த $116 பில்லியன் புதையலை வெளியே கொண்டு வர்றதுக்கான தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்துடும். ஆனா இந்த அசுர வளர்ச்சி தான் நம்ம அண்டை நாடான சீனாவுக்கு கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. பிரிவு 2, சீனாவின் நிழலாட்டம். முத்துமாலை வியூகம். இந்திய பெருங்கடல் பேர்ல இந்தியாவை கொண்டிருந்தாலும் இது உலக வர்த்தகத்தோட மிக முக்கியமான ஒரு நீர்வழிப்பாதை. குறிப்பா மலாக்கா ஜலசந்தி என்ற குறுகிய கடல் பாதை உலக வர்த்தகத்தோட இதய துடிப்பு மாதிரி. சீனாவோட 80% வர்த்தக கப்பல்கள் மற்றும் கச்சா எண்ணெய் இந்த மலாக்கா ஜலசந்தி வழியா தான் போயிட்டு வருது. ஒருவேளை இந்தியா கூட போர் வந்தா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற கடற்படை தளங்கள் மூலமா இந்த வழியை இந்தியாவால சுலபமா முடக்க முடியும். இதுக்கு பேரு தான் மலாக்கா டிலம்மா. இந்த ஆபத்தை சமாளிக்கவும் இந்திய பெருங்கடல்ல தன்னோட செல்வாக்கை நிலைநாட்டவும் தான் சீனா முத்துமாலை திட்டம் என்ற தந்திரமான திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. பாகிஸ்தான்ல குவாதர், இலங்கையில ஹம்பாந்தோட்டை, மியான்மர்ல கியாக்பியூன்னு பல இடங்கள்ல பிரம்மாண்ட துறைமுகங்களை கட்டி இந்தியாவை சுற்றி ஒரு வலை பின்னுகிறது சீனா. இது மட்டும் இல்லாம அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி ஆழ்கடல் சுரங்கத் தொழிலிலும் சீனாதான் உலகிலேயே அதிகப்படியான 5 ஒப்பந்தங்களை சர்வதேச கடல் ஆணையத்திடம் இருந்து பெற்று தன் வசம் வைத்துள்ளது. சமீப காலமா சீனாவின் ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடல்ல அதிகமா நடமாடுது. நீர்மூழ்கி கப்பல்கள் போற பாதைகளை கண்காணிக்கிறது, கடல் தளங்களோட வரைபடங்களை தயாரிக்கிறதுன்னு இவை இரட்டை வேலை பார்க்கிறதா இந்தியா அதிகாரப்பூர்வமாக கவலை தெரிவிச்சிருக்கு. இது நம்ம பாதுகாப்புக்கு நேரடியான அச்சுறுத்தல்.
பிரிவு 3. இந்தியாவின் பதில் அடி. வைர நெக்லஸ் வியூகம். சீனாவோட இந்த ஆட்டத்தை இந்தியா அமைதியா வேடிக்கை பார்க்கல. சீனாவின் முத்துமாலை திட்டத்தை முறியடிக்க இந்தியா கையில் எடுத்திருக்கும் மாஸ்டர் பிளான் தான் வைர நெக்லஸ் வியூகம். இராணுவ மற்றும் கடற்படை தளங்கள். சீனாவுக்கு பதிலடியாக ஓமன் நாட்டின் துக்கும் துறைமுகம், இந்தோனேசியாவின் சபாங் துறைமுகம் மற்றும் சிங்கப்பூரின் சாங்கி கடற்படை தளம் ஆகியவற்றை இந்திய கடற்படை பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் சீனா மலாக்கா ஜலசந்தியை தாண்டி வருவதற்கு முன்பே இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும். அந்தமான் கட்டமைப்பு. நம்ம அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இராணுவ கட்டமைப்பை இந்தியா பல மடங்கு பலப்படுத்தி வருது. அதிநவீன P-8 நீர்மூழ்கி எதிர்ப்பு கண்காணிப்பு விமானங்கள் அங்கிருந்துதான் சீனா உளவு கப்பல்களை கண்காணிக்கின்றன. குவாட் கூட்டணி. சீனாவுக்கு போட்டியா அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இணைந்த குவாட் கூட்டணியை இந்தியா வலுப்படுத்தியிருக்கு. இந்திய மற்றும் பசிபிக் பகுதியில் சீனாவின் கடல்சார் அத்துமீறல்களை கட்டுப்படுத்துறது தான் இந்த கூட்டணியோட முக்கியமான நோக்கம். பிரிவு 4. புதையலின் இருண்ட பக்கம். சுற்றுச்சூழல் அபாயங்கள். இந்த $116 பில்லியன் புதையல் போட்டிக்கு இன்னொரு இருண்ட பக்கமும் இருக்கு. ஆழ்கடல்ல சுரங்கம் தோன்றது. கடலுக்கு அடியில பல்லாயிரம் வருஷமா அமைதியா இருக்கிற ஒரு சூழலை மொத்தமா சிதைச்சிட வாய்ப்பு இருக்கு. சுரங்கம் தோண்ட பயன்படும் ராட்சத இயந்திரங்களோட சத்தமும் அது கிளப்பும் மணல் புகையும் ஆழ்கடல்ல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும். திமிங்கலங்கள், டால்பின்கள் போன்ற உயிரினங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிற முறையையே இது பாதிக்கலாம். பல அபூர்வமான உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. நீல பொருளாதாரத்தோட உண்மையான வெற்றி வளங்களை சுரண்டறதுல இல்ல, அதை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம நிர்வகிக்கிறதுல தான் இருக்கு. முடிவுரை. ஆக இந்திய பெருங்கடலோட ஆழத்தில் இருக்கிற இந்த $116 பில்லியன் புதையல் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் வரப்பிரசாதம்னாலும் இன்னொரு பக்கம் சீனாவுடனான புவிசார் அரசியல் போட்டி என்ற ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கு. இந்தியா ஒரு பக்கம் சமுத்திரயான் திட்டம் மூலமா தொழில்நுட்பத்தில் முன்னேறுது, இன்னொரு பக்கம் வைர நெக்லஸ் வியூகம் மற்றும் குவாட் கூட்டணிகள் மூலமா ராஜதந்திர ரீதியா சீனாவிற்கு செக் வைக்குது. இது வெறும் கனிமங்களுக்கான போட்டி மட்டும் இல்ல, இந்திய பெருங்கடல்ல அடுத்த ஆதிக்க சக்தி யாருங்கிறதை தீர்மானிக்க போற ஒரு நீண்ட கால போர். இந்த ஆழ்கடல் புதையல் போட்டி இந்தியாவோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொருளாதார வளர்ச்சியா, கடல் வளத்தோட பாதுகாப்பா? எதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும்? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல ஆழமான அலசல்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.